ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டோம். அதாவது சி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக என்னென்ன பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் பார்க்கலைன்னா, அதாவது அதனுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா சி++ ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு வரதுனால வரலாம். கீழே லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹவு டு ரைட் ஏ சிம்பிள் ப்ரோக்ராம், சீனா என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெட்ரு ஃபைல் டிக்ளரேஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் எழுதுறதுக்கு ஒரு ஐடி வேணும், அதாவது ஒரு லொக்கேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். ஸோ stdio.h வாய்டு, அடுத்து வந்து மெயின், இப்படி தான் எழுதணுமானா 100% எழுதணும் அப்படிங்கிறதே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ printf அப்படிங்கிறது இது ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து கேப்ஸ்னால் கேப்ஸு, ஸ்மால்னால் ஸ்மால், இந்த கோட்ஸ்குள்ளே எழுதுறது என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னேன். இதை வந்து ஹெட்ரு ஃபைல்னு சொன்னேன். இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சி ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் எங்கே எழுதுறது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு ஐடி இருக்குது அப்படின்னு சொன்னேன். தட் இஸ் வந்து Turboc C அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வந்து டென்னிஸ் ரிச் அப்படிங்கிறவர் தான் டெவலப் பண்ணாருங்கிறது எல்லாமே ஓல்டு கிளாஸில் நம்ம பார்த்தோம். பார்க்கலன்னா லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பெல் லெபார்ட்ரிஸில் இந்த இது வந்து டெவலப் பண்ண போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா Turboc C, இன்னொன்று வந்து C++. இந்த எடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எடிட்டரை தான் எப்படி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 100% டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இல்லை Turboc C++ டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே வந்துடும். ஸோ விண்டோஸ் இதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக வருது இல்லைங்களா, இதையே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி விண்டோ வரும். ஸோ இந்த விண்டோவில் நீங்கள் வந்து இது பாருங்கள், எங்கே கொடுத்துருக்காங்க ஹவு டு, எல்லாம் நிறைய ஃபியூச்சர்ஸ் 7, 8, 10, 11 வரலாம். இதில் வந்து 32 பிட் 64 பிட் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் மோட் ஸ்க்ரீன் சொல்லியிருக்காங்க. Turboc C++ ஸ்டெப் 1 அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைல் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு லொக்கேஷன் கேட்குது. எனக்கு வந்து டிஃபால்ட்டாக டவுன்லோட் லொக்கேஷன்லேயே நான் போட சொல்கிறேன். ஸோ நீங்கள் வேணும்னா எந்த லொக்கேஷன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. உங்கள் ஃபோல்டரில் எங்கே வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கோம். ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபைலை வந்து ஜிப் ஃபைலாக இருக்குது, அதாவது கம்ப்ரஸ்டு ஃபைலாக இருக்குது. இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அன்கம்ப்ரஸ் ஆகி வந்துடும். ஸோ இதுக்குள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா செட்டப் ஃபைல் இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு இந்த செட்டப் ஃபைலை வந்து நீங்கள் exe ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ அது வந்து ரன் ஆகும், அதாவது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அக்ரிமெண்ட்டை எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் Turboc C:\Turboc C அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார சேவ் ஆகுது. உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் Turboc C விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் Turboc C++ அப்படின்னு கொடுத்திங்கன்னா போதும். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான், இப்படி தான் இருக்கும். அதாவது ஐடி வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து எந்த இது வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ, இப்போ ஃபஸ்ட்டு நாங்களாம் ஒர்க் பண்ணுற காலத்தில் எப்படி இருக்குன்னா டாஸ் மோடில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. அந்த Turboc C எடிட்டரே வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் யூஸ் பண்ணலாம் முடியாது. பட் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேஷன் வந்துருச்சு. ஸோ வந்து நீங்கள் மவுஸ்லேயே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நினைக்கிற என்ன ப்ரோக்ராமோ அதை இங்கே நீங்கள் டைப் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணலாம். #include stdio.h. இது வந்து ஹெட்ரு ஃபைல் டிக்ளரேஷன். இங்கே வாய்டுகள்லாம் சம்படி எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்டு கொடுப்பாங்க. நான் ரீசன் என்னன்னு சொல்கிறேன். இங்கே printfங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், ஒன் ஆஃப் த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கோட்ஸ்குள்ளார என்ன கொடுக்குறீங்களோ அது பிரிண்டில் வரும். ஸோ எண்ட் வித் செமிகால்னு சொன்னேன், கிளியர். ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராம். இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் பாருங்கள், F2 கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிடும், இல்லைனா ஷார்ட்கட்டு. ஸோ எங்கே வேணுமோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக நீங்கள் ஒரு இவ்வளோ தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஸோ இதுதான் வந்து இப்படி நான் சேவ் பண்ணிட்டேன். 1.c அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F2 இதுலேயே இருக்கும். F2 அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட்டு. ஸோ சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணால் கம்பைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ கம்பைல் என்ன அப்படின்னா, அதாவது உங்களுடைய இந்த நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த ஜீரோ அதாவது மெயின் இந்த மாதிரிலாம் கொடுத்தா அதுக்கு தெரியாது. ஸோ கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா மெஷின் கோடை கன்வெர்ட் பண்ணி மெஷினை திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். மெஷினில் கோட்லேயே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கொடுத்தா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை தான் வந்து கம்பைலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து கம்பைலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்ட்ரோல் F9. ஸோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது எரர்ஸ் இருந்ததுன்னா அதில் காமிக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஸோ Alt F9 அப்படிங்கிறது தான் கம்பைலர் நான் சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா Alt F9 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, CLR ACR அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா ஸ்க்ரீனில் வந்து திரும்ப வராது. இதனுடைய மீனிங் என்னென்னா கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது. இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்பில்ட்டாக இதில் இருக்க Turboc இந்த எடிட்டருக்குள்ளே இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. திரும்ப Alt F5 பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ண ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், வாட் இஸ் வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு. ஸோ வந்து Alt F9 அப்படிங்கிறது தான் வந்து கம்பைலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பைலர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது எரர்ஸ் இருந்தால் காமிக்க ஆரம்பிக்கும், இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ Alt F5 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமில் ரிசல்ட் வரும். ஸோ இதில் கண்ட்ரோல் F9 கொடுத்துட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக இன்டர்பிரிட்டர் அண்ட் கம்பைலர் ரெண்டும் ஒரே டைமில் ஒர்க் ஆயிரும். ஸோ கண்ட்ரோல் F9 கொடுத்துட்டு நீங்கள் Alt F9 டேரெக்டாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே CLR ACR அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கிளியர் த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஸ்க்ரீன் வந்து கிளியர் ஆகி வரும், இல்லைன்னா ஓவர்லேப் ஆகி வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ கண்டிப்பாக இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து ஃபாஸ்ட்டாக கிளாஸஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்னால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதோட டைமிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்துடுறதுனால உங்களுக்கு வந்து நிறைய கிளாஸஸ் எடுக்க முடியல, ஏன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக லிமிட்டடாக பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா கண்டிப்பாக கேளுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ப்ளஸ் வந்து நம்மளுடைய டெலகிராம் லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய டவுட்டை கேட்கலாம். ஸோ ஏற்கனவே நீங்கள் பார்க்காம புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீப் ஆன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.